வணக்கம். மழலைகள் நேர நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கிறோம். அந்த 3 பேர்லும் முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்னால் என்ன பேர்? என்ன பேர் பிள்ளைக்கு? சஸ்வின். சஸ்வினுக்கு வெக்கமோ? அப்பாக்கு என்ன பேர்? சுகாகர். அம்மாக்கு என்ன பேர்? நிம்மியோ? என்னடா இது வித்தியாசமான பேர். சரி, வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? கூட்ட வேறு யாரெல்லாம் இருக்கணும்? நீங்களும் தம்பியும். தம்பிக்கு என்ன பேர்? என்ன பேர்? ஃபர்னாஃப். யார் தேடி தேடி இந்த பேரெல்லாம் வைக்கிறது? உங்களுக்கு யார் பேர் வச்ச? சஸ்வினண்டு. சஸ்விகன் யார் பேர் வச்சது? அம்மா. தம்பிக்கு யார் பேர் வச்சது? அப்பா. சரி, ஓகே. அப்பாக்கு என்ன பேர் சொன்னீங்க? சுகாகர். என்ன வேலை செய்யறார் அப்பா? வைத்தியசாலையில் என்ன செய்கிறார்? வேலை. அம்மா என்ன வேலை செய்யறா? இல்ல, வீட்டு பணிப்பெண். ஏன்னா இவ்வளவு எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? டீச்சருக்கு என்ன பேர்? வனையா டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? சரி, என்ன பாட்டு சொல்லி தந்திருக்கிறா வனையா டீச்சர்? வண்ணத்து பூச்சி பாட்டு யார் சொல்லி தந்தது? அப்ப ஏன் மறந்து போயிருக்கிறீங்கள்? டீச்சர் பார்த்துட்டு கோவிக்க போறாளோ? டீச்சர் அச்சா டீச்சரோ? அடிப்பாமோ டீச்சர்? அச்சாவோ? அச்சா டீச்சர். சரி, இப்ப பாட்டு பாடி காட்டுங்க பாப்போம். பாடுங்க. வண்ணாத்தி பூச்சி வானை தொட்டு வந்தாயோ நாய் குட்டி தம்பி காவல் குறையில் சேர்ந்தாயோ மரகொத்தி குருவி மிருங்க பழகி வந்தாயோ காக்கா அக்கா கொக்கராஞ்சோறு உண்ணவா. சரி, நீங்க காக்காக்கு சாப்பாடு போடுறீங்களா வீட்டை? எப்பெல்லாம் வைப்பீங்க சாப்பாடு? மரக்கறிக்கு. ஓகே, மரக்கறி சமைக்கிறனால வைப்பீங்களோ? பிறகு மரக்கறி சமைக்கிற நாள்டா எப்ப வீட்டை மரக்கறி சமைக்கிற நாள்? வெள்ளிக்கிழமை. வேற? சனிக்கிழமை. நீங்க சர்ச்சுக்கு போவீங்களோ கோயிலுக்கு போவீங்களோ? சர்ச்சுக்கு போறீங்களோ கோயிலுக்கு போறீங்களோ? கோயிலுக்கு போறீங்க. சரி, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. வேற இல்ல நீங்க சாப்பாடு வைப்பீங்களா அம்மா வைப்பாவோ காக்காக்கு? நானும் வைப்பேன். வீட்டை வேறு என்ன இல்லாம இருக்கு உங்களோட வீட்டை? காகம், ஆடு, மாடு, கோழி என்ன நிக்கி வீட்டை? ஆடு, கிளி. விட கிளி நிக்குதோ? சரி, உங்களோட கிளி கதைக்குமோ கதைக்காதோ? கிளி கதைக்குமோ கதைக்காதோ? கதைக்காது. எத்தனை கிளி வச்சிருக்கிறீங்க? ஒரு கிளி. கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறீங்க? 2 கிளி வச்சாங்க. ஒரு கிளி பறந்து போயிட்டுது. அப்ப இந்த கிளி என்னென்னு வச்சிருக்கிறீங்க வீட்டை? ஒரு கிளி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? அப்ப அம்மா கிளி அப்பா கிளியும் தப்பிச்சிட்டு. ஓ, அப்புறம் தான் அதுக்கு கொடுத்து போயிடும். சரி, ஓகே. பாவந்தானே நாங்கள் கிளியை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறதோ? உங்களை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கலாமோ நாங்கள்?
ஆ முட்டுக்கா அடைச்சு வச்சிருக்கோம். ஏ உங்களை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோம் நாங்கள். இல்ல இல்லை தானே, அதே மாதிரி தானே அதுக்கும் பாவம் தானே. நீங்க என்னென்ன சாப்பாடு கொடுப்பீங்க அதுக்கு? வாழைப்பழம் அழைக்கணும் போனா வாழைப்பழம், ம் கெட்ட தக்காளி பழம், ம் வா இப்ப நீங்க கிளிய பறக்க விட்டீங்கண்டா அது அழுகி போன வாழைப்பழமா சாப்பிடும்? அது நல்ல பழம் சாப்பிடும், நல்ல பழம் சாப்பிடும், நல்ல வாழைப்பழம் சாப்பிடும், கொய்யாப்பழம் சாப்பிடும், கோவை பழம் சாப்பிடும். அது வந்து தனக்கு விரும்பின எல்லாமே நீங்கள் கூண்டுக்குள்ளால திறந்து விட்டீங்கன்னா போய் சாப்பிடும். இல்லை பாவம் தானே. பிண்ட பேமெண்ட் நம்ம திறந்து விடுவோமோ? ஆ யாருக்கு விருப்பம் வீட்டை வளர்க்க? எனக்கு உங்களுக்கு. அப்ப நீங்கள் திறந்து விட மாட்டீங்க, தம்பிகிட்ட சொல்லித்தான் நான் திறந்து விடணும். பறந்து போயிடும். ஓ அது போகட்டும், பாவம் தானே. அதுக்கு பறந்து போனா நிறைய இடம் பார்க்கும். உங்களோட வீட்டையே மட்டும் பார்த்து கொண்டுல இருக்கணும். உங்களை அப்படி வச்சிருந்தா என்ன நடக்கும்? உங்களை அப்பா அம்மா எங்க கூட்டிட்டு போனவே? எங்கெல்லாம் கூட்டி கொண்டு போறவே அப்பா அம்மா? அக்கிங்கடை, ஓ ஏட்டு சாமங்கடை, ஓகே. புத்தகங்கடை. ம் சரி, புத்தக கடையில் போயிட்டு என்னென்ன வாங்குவீங்க? புத்தகம், என்ன புத்தகம் வாங்குவீங்க? சமயம். சமயம். சமய புத்தகத்தில் வாங்கி என்ன செய்கிறீங்க? படிப்பேன். படிப்பேன். நீ உங்களோட ஸ்கூலில் சமய புத்தகம் தந்திருப்பேன் தானே. என்ன படிச்சிருக்கிறீங்க அந்த புத்தகத்தில், சமய புத்தகத்தில்? சமயம் புத்தகத்தில் சமயத்தில் இங்கிலீஷும் படிச்சிருக்கேன். ம் இங்கிலீஷ். இங்கிலீஷில் என்ன படிச்ச நீங்கள்? இங்கிலீஷில் நாய்க்கு இங்கிலீஷில் என்ன எழுத்து வரும்? ம் கற்றுக்கு என்ன எழுத்து வரும்? ஓகே, அதெல்லாம் வேண்டி படிச்சிருக்கிறீங்க, எழுதியெல்லாம் பார்த்துருக்கிறீங்க. சரி, இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? என்ன பாட்டு? புக் அண்ட் பென்சில். புக் அண்ட் பென்சில், புக் அண்ட் பென்சில், ரேசர் பேக், ரேசர் பேக், பொட்டுலாக் போட்டில், பொட்டுலாக் போட்டில், இந்த கிளாஸ், இந்த கிளாஸ். சரி, ஓகே. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? டீச்சர். மூணாம் ஆண்டில். ஆ டீச்சர். மூன்றாம் ஆண்டுலையோ? முதலாம் முதலாம் ஆண்டுல டீச்சர் சொல்லி தந்தவா? சரி, எனக்கு இப்போ கதை சொல்றீங்களோ? என்ன கதை சொல்ல போறீங்க? கொக்குமரி. சரி சொல்லுங்க பாப்பா. கொக்குமரி. ஒரு நாளாம் கொக்கும் நரியும் சந்தித்தாராம். அப்பைக்கு நரி கேட்டாராம், கொக்கார கொக்கார இந்த வீட்டை வாருங்கன்னு கேட்டாராம். அப்பைக்கு கொக்கு வீட்டை போனாராம். வீட்டை போய் நிறைய கட்டையாம பாத்திரத்துக்குள்ள பால் ஊற்றி கொக்கிட்ட கொடுத்தாராம். அந்த கொக்கு இந்த சொண்டு நீளம் இருந்தாராம். குடிக்க முடியலந்து அப்படியே பறந்து போயிட்டான். பறந்து போயிட்டான். ஒரு நாள் நரித்த கொக்கு சொன்னாரு, நரியாரை எங்க வீட்டை வாங்கன்னு சொன்னாராம். அப்ப நரி ஓன்னு சொல்லி வீட்டை போனாராம். வீட்டை போய் கொக்கு கட்டியாத்த பாத்திரத்துக்குள்ள பாலை ஊற்றி கொடுத்தரான். குடிச்சு போட்டு சோகமான ரெண்டு பேர் கொஞ்சம் போனப்ப திருப்பி கொக்கு வீட்டை போயிட்டான். கொக்கு வீட்டை போய் கொக்குட்ட மன்னிப்பு கேட்டறான். நான் உங்களுக்கு தவறு செஞ்சேன்னா நீங்க எனக்கு நல்லா செஞ்சு நீங்க சொல்லி போட்டு மன்னிச்சுன்னு சொல்லி போட்டான். ஓகே, இந்த மன்னிச்சுன்னு சொல்லி போட்டு போயிட்டு தான் நீங்க யார்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்பீங்க? ம் யார்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்பீங்க? என்ன? அண்ணா, அக்கா, அப்பா. சரி, உங்களுக்கு அண்ணா அக்காவும் இருக்குதோ? சொல்லிடு, எனக்கு தம்பி மட்டும்தான் இருக்குன்னு சொன்ன நீங்க. என்ன அண்ணாக்கு என்ன பேர், அக்காக்கு என்ன பேர்? பெர்னாத் சாந்தி அக்கா. பெர்னாத் சாந்தி அக்கா. ஓகே. சஸ்வின். சரி, பேர் பிள்ளை என்ன?
பேர் சரியா கூட சஸ்வின் சஸ்பிகன் சஸ்விகன் வீணா விட்டுட்டு சொல்லிட்டேன் அப்படித்தானே சஸ்விகன் மழலைக்கு நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். சஸ்விகன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார். அடுத்து என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா அக்ஷரன்? இந்த தலைக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்க அக்ஷரன்? நீங்கள் நல்லெண்ணெய் வச்சுட்டு வந்தீங்களோ? யார் வைக்கிறது வீட்டு நல்லெண்ணெய்? அம்மா. அக்ஷரன் அம்மாவுக்கு என்ன பேர்? என்ன பேர்? கேமினா. ஓகே. அப்பாவுக்கு என்ன பேர்? ராஜா. சரி, வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் அக்ஷரன்? அப்பா, அம்மா, அக்கா, நான். அக்காக்கு என்ன பேர்? துவஸ்திகா. அக்ஷரன் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? யாவா இதடி நாட்டிலே செல்தாமிகள பாடசாலை. நீங்க 3 பேரும் ஃப்ரெண்டோ? ஒரே கிளாஸோ 3 பேரும்? சரி, 3 பேர்லும் யார் குலப்படி? அக்ஷரனோ குலப்படி? சரி, அக்ஷரன் எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? குலப்படி விடுவோம் என்ன அக்ஷரன்? இல்லையோ? அப்பயே நீங்க குலப்படி விடுறீங்க. சரி, அக்ஷரனுக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வேற விருப்பம்? டாக்டர் மாப்பிள்ளை. சரி, ஓகே டாக்டர். நீங்க எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க டாக்டர்? இப்ப சொற்றனை வேதியன் பாட போறீங்களோ? பாடுங்கோ. சொற்றுனை வேதியன் சோதிவாளவன் பொச்சுனை தீர்ந்தோடி பொருந்த கைதோல கச்சுனை பூத்தியோர் கடலில் பாச்சினில் நச்சுனையாவது நமச்சிவாளவர். திருச்சிட்டம்பலம். எந்த கோயிலுக்கு போற நீங்கள்? கண்ணன் கோயிலுக்கு போற நீங்கள். கண்ணனை பிடிக்குமோ நிறைய? சரி, ஓகே. மழலைக நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். அக்ஷரன், சில பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஓடி பிடிச்சு விளையாடுவீங்களா? யாரோட ஓடி பிடிச்சு விளையாடுவீங்களா அக்ஷரன்? 2 பேரோட. யார் ஜெயிக்கிறது? நீங்க தான். குளப்படியில நீங்க தான், விளையாட்டுல நீங்க தான். அப்படியோ? என்ன குவா குவா வாத்து பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க. குவா குவா வாத்து குத்தை கால் வாத்து தத்தை சொண்டு வாத்து தத்தி செல்லும் வாத்து வெள்ளை நிற வாத்து விரும்பு மலகும் வாத்து. சரி, எங்க பார்த்து நீங்க வாத்து? கடல்லையோ? எந்த கடல்லடா வாத்து இருக்குது? எந்த கடல்ல பார்த்து நீங்க வாத்து? வடிவா கேட்கிறே. எந்த கடல்ல? வாத்து வந்து கடலுக்கு நிற்கிறேல, வீட்டில் வளர்க்குறது என்ன? சரி, 2 போயிட்டு அம்மாட்ட கேளுங்க. இங்கே அது வாத்துட்டு இருந்தேன் நான் காட்ட சொல்லி. என்னென்ன பறவை பிள்ளை பார்த்துருக்குறீங்க? காகம் மட்டுமோ? கிளி, மைனா, குயில் ஒன்றும் பார்த்தது இல்லையோ அக்ஷரன்? கைத்தடியில் ஒன்றும் மாறது இல்லையோ? கிளி வாத்தலாம். ஓகே. மயில்? இல்லை, மறந்து போகுது எங்களுக்கு டக்கண்டு கேட்க. என்ன? சரி, அடுத்து என்ன பாட்டு பாட போறீங்க? மினிக்கு பாட்டோ? டான்ஸ் ஆடுவீங்களோ? பாட்டு மட்டும் பாடுவீங்களோ? நிறைய பிடிக்குமோ அந்த பாட்டு? ஏன் பிடிக்கும் பிள்ளைக்கு அந்த பாட்டு நிறைய? வந்த நிரந்தரக மினிக்கு பாட்டு பாட போறேன்னு சொல்றீங்களோ? ஏன் பிள்ளைக்கு அந்த பாட்டு நிறைய பிடிக்கும்? சரி, பாடுங்க. மினிக்கு நீ தாய நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வதிய முத்த கலக்கி அழகி போவாதே என்ன முழுங்கி சிறுக்கி போவாதே என்ன முழுங்கி லல்லாலா 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 லல்லா லல்லா லல்லாலா 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 லல்லா லல்லா. மனசு ஃபுல்லா உமேலதா திரிந்து போன உன்னாலதா திடீரவும் பின்னாலதா ஓகே சொல்ல கண்ணாலதா புதுசா புதன் பீலுங்குமா
சிறுசா ஆயிட்டு கீழுங்குமா என்ன லெஃப்ட் ஸ்டாண்டின் பண்ணா என்னாரமா. முடிஞ்சுதா? ஆ சரி ஓகே. இந்த பாட்டுக்கு உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாதோ? சரி, எங்கே அந்த பாட்டு பார்த்து பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க? ஃபோனில் பார்ப்பீங்களோ டிவியில் பார்ப்பீங்களோ? சரி, ஃபோனில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? ஆ சுட்டி சுட்டி டிவி எல்லாம் பார்க்குறது. எங்களுக்கு டாக்டராக வரணுமென்ற ஆசை தானே. ஃபோன் பார்க்குறதோ இல்லை. ஃபோன் பார்த்தா நாங்கள் டாக்டராக வரையல. அதை இனிமேல் பார்க்கக்கூடாது. சரியா? ம் ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அக்ஷரன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். அடுத்த என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? எங்களோட சிரிப் அழகன். என்ன பேர் சிரிப்பழகனுக்கு? அனுசியன். அனுசியன் அப்பாவுக்கு என்ன பேர்? தவப்புதல்வன். தவப்புதல்வன். அம்மாவுக்கு? தஸ்விகா. தஸ்விகா. தவப்புதல்வன் என்ன சொல்லுங்க பாப்பா? ஒரே ஒரு புதல்வன். என்ன? சரி, வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அம்மா, தாத்தா, ஓகே. தம்பி. தம்பி இருக்கு உங்களுக்கு? தம்பிக்கு என்ன பேர்? அக்ஷயன். அக்ஷயன். சரி ஓகே. அப்பா என்ன வேலை செய்கிறார்? வீட்டான் இருக்கிறார். அம்மா? அம்மா பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிறார். பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிறா. பிள்ளையும் 2ஆம் ஆண்டு தான் படிக்கிறீங்க, அப்படித்தானே? சரி, உங்கள் டீச்சருக்கு என்ன பேர்? வனியா டீச்சர். வனியா டீச்சர். சரி, வனியா டீச்சர் பிள்ளைக்கு என்ன சொல்லி தந்தவா? பாட்டு. என்ன பாட்டு சொல்லி தந்தவா? குவா குவா பாட்டு. தனியா குவா குவா வாத்தோ சொல்லி தந்தவா வனியா டீச்சர்? நிலா நிலா வாவா. வேற வனியா டீச்சர் கதை சொல்லி தாரு இல்லையா பிள்ளைக்கு? சொல்லி தருவா. என்ன கதை சொல்லி தந்தவா? கொக்கு நரியும். ஓகே. வேற? சிங்கமும் நரியும். சிங்கமும் நரியுமோ? என்னது வித்தியாசமான கதையா இருக்கு. சொல்றீங்களே எனக்கு சிங்கமும் நரியும். ஆ சொல்லுங்க பாப்பா. என்ன தெரியாது. சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? டாக்டர். டாக்டர். டாக்டர் தெரியான்னு சொல்றதோ? ஆ அடுத்த முறை கேட்க எனக்கு எல்லாம் சொல்லி தரணும். சரியே? ஓகே. இப்போ குவா குவா வாத்து பாடுங்க. குவா குவா பாத்து குட்டை கால் பாத்து. குவா குவா பாத்து குட்டை கால் பாத்து. தட்டை சொண்டு வாத்து தத்தி செல்லும் வாத்து. தட்டை சொண்டு வாத்து தத்தி செல்லும் வாத்து. வெள்ளை நிற வாத்து விரும்பும் அழகு வாத்து. வெள்ளை நிற வாத்து விரும்பும் அழகு வாத்து. அனுசியன் விட்டு சாப்பிட்ற இல்லையோ? ஆ ஏன் சாப்பாடு பிடிக்காத அனுசியனுக்கு? என்ன? எனக்கு வெள்ளைச்சோறுன்னா தான் பிடிக்கும். அச்சோ, வெள்ளைச்சோறுன்னா தான் பிடிக்குமோ? இப்போ வீட்டு எந்த சோறு சமைக்கிறவியல்? புழுங்கலரிசி சோறு. புழுங்கல் அரிசி சோறு சமைக்கணும். சரி ஓகே. வெள்ளைச்சோறை விட புழுங்கல் அரிசி சோறுலாம் சத்து கூட. சரி, அப்போ நீங்கள் அது சாப்பிட்டா தானே உங்களுக்கு உடம்பு வைக்கும். அல்லது இப்படி ஒல்லி குச்சி படிக்கினா தான் இருக்க போறீங்க. என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? கிளித்தட்டு. கிளித்தட்டு. யாரோட விளையாடுவீங்க கிளித்தட்டு? நீங்கள் 3 பேரும் சேர்ந்தோ? வேறு ஒருத்தரையும் சேர்க்க மாட்டீங்களோ உங்களோட விளையாட்டில்? இல்லையோ? அப்போ நாங்கள் எல்லாம் வந்தால் பார்த்து கொண்டு தான் இருக்கணும். உங்களோட விளையாட இல்லாது. அப்படி அனுசியன்? ஆ என்ன சாப்பாடு அனுசியனுக்கு பிடிக்கும்? ரைஸ். ரைஸ். வெள்ளையாக இருக்கிற எல்லாமே பிடிக்கும். வெள்ளைப்புட்டு பிடிக்குமோ? சரி, எல்லாமே வெள்ளையாக இருந்தால் தான் எங்களோட அனுசியனுக்கு பிடிக்கும். அனுசியன் வீட்டு அம்மாவை சமைக்கிறவா? ரைஸ் யார் செய்தாரது? கடையில் எடுப்பீங்களோ வீட்டை சமைப்பீங்களோ? வீட்டை. அனுசியனுக்கு பிடிக்குமென்றதுக்கு அம்மா எல்லாம் செய்து தருவா போல. சரி ஓகே. நீங்கள் என்ன உதவி செய்து கொடுப்பீங்க அம்மாவுக்கு? வீடு கழுவி கொடுப்பேன். வீடு கழுவி கொடுப்பீங்களோ? என்னடா இது பெரிய படியனா கிடக்குது. வேற? வீடு கூட்டி கொடுப்பேன். ஆ ஏத்து கழுவி கொடுப்பேன். இப்போ பெரிய ஆள். நாங்கள் வளர்ந்துட்டோம் நல்லா. என்ன அனுசியன்? என்னென்ன ஏற்று கழுவுவீங்க வீட்டை? அனுசியன். சரி, எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்களோ? பாடுங்க பாப்பா. I see a big horse, I see a big horse, I see a bull, I see a bull, I see a caterpillar, I see a elephant,
I see a elephant. Walk, walk, walk. Walk, walk, walk. I see a donkey. I see a donkey. I see a goat. I see a goat. I see a caterpillar. I see a caterpillar. And a little ant. And a little ant tango. ஓகே, பிள்ளைக்கு என்ன விலங்கு பிடிக்கும்? குரங்கு. குரங்கோ? ஏன் ஏன் குரங்கு பிடிக்கும்? சரி, என்ன ரீசன் பிள்ளைக்கு குரங்கு பிடிக்க சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருத்தரை பிடிக்கும் தானே. குரங்கு வாழைப்பழம் தின்னும். குரங்கு வாழைப்பழம் தின்னும். வாழைப்பழம் மாடு தான் சாப்பிடும். மாடு தான் சாப்பிடும் வாழைப்பழம். மாம்பழம். ஓ, மாம்பழமும் சாப்பிடும் மாடும். குரங்கு தின்னும். குரங்கு தின்னும். அதாலதான் உங்களுக்கு குரங்கு பிடிக்குமோ? குரங்குன்னு சேட்டையெல்லாம் பிடிக்காத பிள்ளைக்கு. குரங்கு என்ன செய்யும் சொல்லுங்கப்பா? பிடிக்கும் தானே உங்களுக்கு? குரங்கு என்ன செய்யும் சொல்லுங்க அப்பா? தாய் தாயோட. ஓ, ஒரு மாம்பழம் தின்னும். ஓகே. நாங்கள் செய்யறதெல்லாம் அது திருப்பி செய்யும். என்ன, நாங்க மூக்கு சொரிஞ்சாதான் என்ன செய்யும்? மூக்கு சொரியும். நாங்கள் செய்யறத பார்த்து தானும் அதே மாதிரி செய்யும். என்ன, அது வந்து ஒரு குறும்புக்கார விலங்கு. அதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. அப்படி அனுசியன். சரி, அப்பா எங்க பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க? அப்பா அம்மா நீங்க எங்க போயிருக்கிறீங்க? டூருக்கு. எங்க டூருக்கு போனீங்கன்னு தான் கேட்டேன் நான். இளவாலை. இளவாலை. ஓகே. திருவோணமலை. மட்டக்களப்பு. சரி, திருவோணமலை மட்டக்களப்பு எங்க போனீங்க? திருவோணமலை. திருவோணமலையில என்ன இடம் போய் பார்த்த நீங்க? பீச்சுக்கு போனீங்களோ? சரி, ஓகே. கோயிலுக்கு போனீங்களோ? எந்த கோயிலுக்கு போனீங்க? பெரும்பட கோயிலுக்கு. பெரும்பட கோயிலுக்கு. பெரும்பட கோயிலுக்கு. வேற? அம்மன் கோயில். ஓகே. கோணேச்சரத்துக்கு போயிலையோ? கோணேச்சரத்துக்கு. ஐயோ, சரியான சோகம். பிள்ளைக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? கதிர்காம். கதிர்காம முருகனை பிடிக்கும். சரி, கதிர்காமம் போயிருக்கிறீங்களோ? இப்ப போறோம். இப்ப போறதுக்காகத்தான் பிடிச்சிருக்கல, முன்னமே பிடிச்சிருக்கு உங்களை முருகனை? முன்னமே. ஏன் பிடிக்கும் பிள்ளைக்கு நிறைய? என்ன? எனக்கு 3 முருகனுக்கு 3 கால்கள். கால்களா? எங்கடா 3 கால்? முகம். முகம். எத்தனை முகம் முருகனுக்கு? 3. 6 முகம். 6 முகம். உங்களுக்கு 3 தான் தெரிஞ்சிருக்கு போலடா. அவருக்கு 6 முகமும் 12 கை. கொல்ல போறேன். 6 முகமும் 12 கையும். என்ன, அதாலதான் அவருக்கு 6 முகனண்டு ஒரு பேரும் இருக்கு முருகனுக்கு. 6 முகம் இருக்கிறதாலே அல்லது முருகன் வெள்ளைன்றதாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு? வெள்ளை. அதானே பார்த்தேன் உங்களுக்கு வெள்ளையை நிறைய பிடிக்கும். சரி, உங்களோட வீட்டை யார் கருப்பு? யார் கருப்பு உங்களோட வீட்டை? அப்பா அவரை பிடிக்காத உங்களுக்கு? அப்பாவை பிடிக்கும். அதான் அப்பா மட்டும் பிடிக்கும், கருப்பில அம்மா. அம்மா. சரி, அப்ப நான் குத்தரிசி சாப்பிடலாமே. நீ என்ன மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அனுசியன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். இன்றைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.